குழந்தையின் அழுகைக்கு தாய் மட்டுமல்ல, இறைவியும் இறங்கி வந்து தாலாட்டு பாடி பசி தீர்ப்பாள் என்பதை இவ்வுலகிற்கு எடுத்துக்காட்டும் சக்திமயமான விழா தமிழகத்தில் சீர்காழியில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. உலகில் வேறெந்த மொழிக்கும் இல்லாத ஆற்றல் தமிழ் மொழிக்கு உள்ளதென்றும், தெய்வ மொழி தமிழே என நிரூபித்த திருஞான சம்பந்தர் பிறந்த சீர்காழியில் தருமபுர ஆதீனத்திற்கு சொந்தமான திருநிலை நாயகி அம்பாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சோழர் கட்டிடக்கலை அமைப்பை கொண்ட இக்கோவிலில் இறைவன் சுயம்புவாக எழுந்தருளி இருக்க சிவபெருமான், பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர் என 3 நிலைகளில் காட்சி தருவதோடு திருநிலை நாயகி அம்மனோடு அருள்பாலித்து வருகிறார். பிரம்மா, விஷ்ணு, சிவன், பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி, மூலவர், உற்சவர் என அனைவருமே மூலஸ்தானத்தில் கைலாய காட்சியில் உள்ள ஒரே தலமாக இக்கோவில் அமைந்துள்ளது. கோவிலில் 3 தலங்களில் முதல் தலத்தில் பிரம்மபுரீஸ்வரரும், 2வது தலத்தில் மலை மீது சிவன் பார்வதி கைலாய காட்சியை உணர்த்தும் தோணியப்பர் உமாமகேஸ்வரி கோலத்திலும், அதற்கு மேல் உள்ள 3வது தலத்தில் முத்து சட்டைநாதர் என 3 விதமாக சிவபெருமான் உலகில் எங்கும் காண முடியாதபடி ஒரே ஆலயத்தில் அருள்பாலிக்கிறார். இப்படி சிறப்பு வாய்ந்த தலத்தில் தமிழ் மொழி சிறக்க, உலக உயிர்களெல்லாம் சிவனருள் பெற்று வாழ தமிழ் தொண்டாற்றிய திருஞான சம்பந்த சீர்காழியில் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். ஒரு நாள் இக்கோவிலில் உள்ள பிரம்ம தீர்த்த கரையில் பசியால் அழுது நின்றபோது 3 வயதான திருஞான சம்பந்தருக்கு உலகை ஆளும் சக்தியான உமையம்மை ஞானப்பால் வழங்கியதோடு சிவபெருமானோடு காட்சியளித்தாள். ஞானப்பால் அருந்தியதால் பெருஞானம் பெற்ற குழந்தை தனது 3வது வயதில் தோடுடைய செவியன் என்ற தேவாரத்தின் முதல் பதிகத்தை அருளி தமிழ் உலகத்தை வியக்க வைத்தார். இந்த அற்புத நிகழ்வு வருடந்தோறும் சித்திரை மாதத்தில் 1ஆம் தேதி தொடங்கி 20 நாள்கள் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சித்திரை 2ஆம் நாளில் தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ள திருஞான சம்பந்தருக்கு சிறப்பு அபிஷேக, அலங்காரம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்ற பின்னர் திருஞான சம்பந்தரை பக்தர்கள் பல்லக்கில் சுமந்து வர ஓதுவார்கள் தேவார பதிகங்கள் பாட பிரம்ம தீர்த்த குளக்கரைக்கு வந்தடைவார். அப்போது தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக சுவாமிகள் முன்னிலையில் மலைக்கோவிலில் இருந்து உமையம்மை சிறப்பு வாயில் வழியாக எழுந்தருளி தங்க குடத்தில் இருந்து ஞானப்பாலை பொற்கிண்ணத்தில் எடுத்து திருஞான சம்பந்தருக்கு வழங்கினார். அப்போது கோவிலில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவசிவ என முழக்கங்கள் எழுப்பி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து உமையம்மை, சுவாமி அம்பாள் ஆகியோர் ரிஷப வாகனத்தில் திருஞான சம்பந்தருக்கு காட்சி அருளிய நிலையில் பழங்கள் கலந்த பாலினை அம்பாளுக்கு நெய்வேத்தியம் செய்து வழிபட ஆயிரக்கணக்கான பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் வேண்டி பிரார்த்தனை செய்தனர். ஏராளமான தமிழ் பாக்களை பாடி பல அற்புதங்களை செய்த ஞான சம்பந்த திருமருகல் எனும் ஊரில் பாம்பு தீண்டி இறந்த வணிகனை உயிர்ப்பித்தும், மதுரையில் மாமன்னன் பாண்டியனின் வெப்பு நோய் நீக்கி அன்பு நெறி வளரச் செய்ததும், மயிலாப்பூரில் பூம்பாவை என்ற பெண்ணின் சாம்பலை தன் தமிழ் இசையால் உயிரளித்தும் அதிசயங்கள் பல புரிந்து தமிழோடு சமயத் தொண்டாற்றினார். சிவனருள் பெற்ற திருஞான சம்பந்த இறைவியிடம் ஞானப்பாலை பெற்ற அற்புத நிகழ்வை காணும்போது மனிதன் தன்னை நோக்கி வரும் பிரச்சனைகளையும் ஞான அறிவு கொண்டு வெற்றி அடைவான் என்பது நிச்சயம். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் செல்வகுமாருடன் கலைமாமணி நந்தகுமார்.